வணக்கம். ரமணிய தமிழ்த்தாய் சொந்தங்களோடு இந்நேர காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நில மக்களவை தலைவர் வி வினோகரன் 20ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ரமணிய உறவுகளோடு இந்நிலையிலின் உறவாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கின்றேன். ரமணிய தமிழ்த்தாய் சொந்தங்களே, நிகழ்கால நிகழ்ச்சி நிரல்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று அனர்த்தத்தின் சீற்றம். அனர்த்தம் அப்பப்போ வந்து போகும். அதன் ஊடாக எம்மினிய உறவுகள் மக்கள் படும் துயரங்கள் ஒரு புறம். இன்னும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, அதர்மத்தின் சீற்றம். அதர்மத்தின் சீற்றம் என்று நான் சொல்லுகின்றேன். எம்மினிய உறவுகளும் சரி, இந்த இனமும் சரி, அதுதான் அதர்மத்தின் சீற்றம். கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் அனர்த்தத்தின் சீற்றத்தை விட அதர்மத்தின் சீற்றம் தான் எம்மினம் அழிந்து போவதற்கு அதிகமான காரணகர்த்தாவாய் உருவெடுத்து வருகின்றது. இந்த நிகழ்காலத்தில் எல்லாம் பார்த்தீங்க என்றால் பல அதர்மத்தின் சீற்றம் பார்த்தீங்கன்னா, வன்முறை, அதெல்லாம் ஒரு அதர்மத்தின் சீற்றம் தான். கணவனை மனைவி பண்றது, மனைவிய கணவன் பண்றது, இதெல்லாம் ஒரு அதர்மத்தின் சீற்றம். அதே போன்று பாருங்க, கடந்த காலம் பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை இந்த இந்த விடயத்தை நான் மக்களுக்கு செலுத்தி கொண்டே வருகின்றேன். ஒன்றாக இணைந்த பல இயக்கம், பல இளைஞர்கள் எம் இனத்துக்கு ஏற்பட்ட துயரங்களை கண்டு நாம் போராடி எம் இனத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுப்போம் என ஒன்றாக இணைந்து உருவாக்கம் பெற்ற இயக்கம் 20க்கும் மேற்பட்ட இயக்கம். கடைசியில் அந்த 20க்கும் மேற்பட்ட இயக்கமும் ஒரு இயக்கத்தால் அளிக்கப்பட்ட வரலாறையும் வரலாறு தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். நிச்சயமாக வரலாறு தெரியாதவர்களுக்கு, வரலாற்றை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு நிச்சயமா தெரியாது. கடைசியில் அந்த அதர்மத்தின் சீற்றம் காரணமாக அந்த இன விடுதலை போராட்டம் என்ற கடைசியில் நின்ற இயக்கத்தில் இருந்தவர்கள் இளைஞர்கள், பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அழிந்த வரலாறு தான் எம் இனம் கண்ணூடாக பார்த்த வரலாறு. மக்கள் தான் அழிஞ்சது. இதுல அதே போன்று பார்த்தீங்கன்னா, அதே வரலாறை வைத்து, அதே போராட்ட வரலாறை வைத்து எம் உறவுகளே நன்றாக சிந்திக்க வேண்டும். நான் யாரிலையும் கார்பரன்ஸை கொண்டு இந்த பர்மத்தையோ இந்த வார்த்தையை நான் கொண்டவில்லை. நான் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனம் கொண்டுதான் இந்த வார்த்தைகளை உங்கள் முன் செலுத்துகின்றேன். அதே வரலாறை கொண்டுதான் இன்றைக்கு பாருங்க, இந்த சமூக வலைத்தளங்களிலும் சரி, சகலத்திலையும் இணையதளங்கள்ல, டிக்டாக்லயோ, யூடியூப் சேனல்களையோ அதர்மத்தின் சீற்றம் தான் உருவாக்கம் பெற்று வருகின்றது. இவரை அவதூறு செய்வது, அவதூறு செய்வது, நீதிமன்றங்களில் பார்க்க வேண்டிய விடயமெல்லாம் இப்ப டிக்டாக் தளங்களில் பார்த்து வருகின்றார்கள். இதனால் பலர் மன உளைச்சலுக்கு உள்வாங்கப்பட்டு வருகின்றார்கள். இளைஞர்கள், யுவதிகள், இளைஞர்கள், இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம், இதுல நான் சொல்ல வேண்டிய காரணம், ஒழுக்கமான பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த டிக்டாக் தளங்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கூத்து, ஆண்களுடன் இருந்து பேசுவது, சமத்துவமா இருந்து பேசுவது, இதெல்லாத்தையும் தவிர்க்கணும். பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்ந்து வரும் நீங்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் ஒரு குடும்ப குத்து விளக்காத்தான் நீங்கள் வளர வேண்டிய ஆக்கள். இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் இந்த அதர்மத்தின் சீற்றம் பாருங்க வந்து இந்த 19ஆம் தேதி வவுனியால ஒரு கொலை நடந்திருக்கு. அதே போல கடந்த மாதம் வவுனியால ஒரு கொலை நடந்தது. பூம்புகாருக்கு, தரணிக்குளம், பூம்புகார், கருவப்பங்குளம், மணிக்குளம், தரணிக்குளம்ன்றதுல கிழக்கு மாகாணம், இப்படி எல்லாம் பல அதர்மத்தின் சீற்றத்தால் கொலைகள் உருவாக்கம் பெற்று வருகின்றது. அந்த வகையில் உறவுகளே, இதெல்லாத்தையும் தவிர்த்து நல்லதை நீங்க விதையுங்க, நல்லதே நடக்கும். இன்னும் ஒன்று நான் குறிப்பிடுகின்றேன். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோம். ஆனால் 50க்கு 50% யுத்தத்திலே இணைந்து போராடவே இல்லை. 50% வடகிழக்குன்னு சொல்ல போனா 50 ஊகமான மக்கள் கூட போராடி இருக்கணும் இந்த போராட்டங்கள் இணைஞ்சு. இந்த போராட்டத்தில் இணைந்தவர்கள் தென்னிலங்கையில கூட அதிகமாக இருக்கின்றார்கள்.
இந்த கதையில் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டோம் 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 என்ற ஓல ஒலி தான் கேட்கின்றது. பாருங்க, கடந்த காலத்தில எல்லாம் நீங்கள் உற்று நோக்கி பாருங்க, இந்த வாழ்வாதாரம் என்ற ஒரு கோட்பாடு இருந்ததா? அரசாங்கம் கொடுக்கிறத வச்சுதான் மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வந்தார்கள். இன்றைக்கு வாழ்வாதாரம் வாழ்வாரம் வாழ்வாரம் என்ற போர்வதான் எந்த திசையில பார்த்தாலும் எந்த திசையில் பார்த்தாலும் ஓங்கி ஒழித்த வண்ணமே வளர்கின்றது. இந்த போராட்டம் என்னைய பொறுத்தளவுக்கு உறவுகளே, இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை வச்சு வாழ்வாதாரம் நான் பெற்று கொடுக்கணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. எனக்கு இல்லை. அந்த வகையில் பாத்தீங்கன்னா அந்த தியாகம் ஒன்று உண்மைதான். அந்த வாழ வேண்டிய உயிர்கள் இந்த இன விடுதலைக்காக தான் போய் போராடி இறந்தவர்கள், மடிந்தவர்கள். அதை வைத்துத்தான் நான் வாழ்வாரம் பண்ணி கொடுக்க அவசியம் எனக்கு இல்லை. யாரும் விருப்பத்தோடு வந்து தமிழீழ மக்களை என்ற அமைப்போட கைகோத்து நின்று நாங்கள் மக்களுக்குரிய நலிவளர்ந்த மக்களுக்குரிய வாழ்வாரத்தை செய்யணும் என்றால் நான் தயாராக இருக்கேன். நிறைய பேர் கேள்வி கேட்கணும், போராட்ட வரலாறு வச்சுத்தானே இந்த அமைப்பு பதிவு செய்த, நீ எங்களை போராளிகளை புறந்தள்ளி விடுறாய், மாவீர குடும்பத்தை புறந்தள்ளி விடுறேன். என்னட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னா நான் லெட்டர் பேட்ல அடிச்சு அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் எடுப்பேன். கண்டவன் நண்டவன் எல்லாம் வாழ்வாரம் கண்டால் நான் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் நடத்த இல்லை, இல்ல நான் அரசியல்வாதியாக இருக்க இல்லை. அது தெரிஞ்சு கொள்ளுங்க உறவுகளே. நானே இப்ப விட்டுட்டேன், வாழ்வாரம் வாழ்வாரம் மக்களை நாங்களாம் சோம்பறியாக்குறோம் என்ற கட்டக்கரை வந்துட்டு. தயவு செய்து நான் சொல்றேன், சிந்திச்சு செயற்படுங்கோ, மக்களுக்கு நல்ல விடயங்களை விதையுங்கோ. மக்களுக்குரிய அசௌகரியங்களை உருவாக்கி கொடுக்காதீங்க. தயவு செய்து இந்த டிக்டாக் உறவுகளுக்கும் சொல்றேன், யூடியூப் சேனல் வச்சுக்கிற உறவுகளுக்கும் சொல்றேன், இல்ல சமூகத்துல வாழ்ற உறவுகளுக்கும் சொல்றேன். எங்க பார்த்தாலும் மட்டும் கொத்தும் கொலையுமா தான் கிடக்கு. சட்டமே தேவையில்லை போட, நிகழ்காலத்துல பார்த்தா சட்டமே தேவையில்லை போடுறது, நீதிமன்றமும் தேவையில்லை, சட்டத்துறையும் தேவையில்லை போடுறது. எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துருவீங்க. அப்ப என்னண்டையா நாடு முன்னுக்கு வரும், நாடு உருப்படும். கடந்த காலம் எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்தான் அழிஞ்சு துளைஞ்சது, மாண்டு மடிஞ்சது வாழ வேண்டிய உயிர்கள் எல்லாம். என்ன பிரயோசனத்தை கண்டீங்க? ஒரு பிரயோசனம் இல்லை. தேசியம் கதைக்காட்டுக்கு தேச துரோகி என்றீங்க, எல்லாரையும் துரோகி என்றீங்க. அப்ப நாள்ல யார் தான் ஏன் நல்லவன்? அதை சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் ஒரு அரசியல் பேச போனால் பார்த்தா துரோகி. நீங்கள் இந்த நாடுல அசௌகரியத்தை உண்டு பண்ற நீங்க மட்டும்தான் சரியானவர்கள் என கூறுகின்றீர்கள். நாடுல நல்லதை விதைக்கிறவனே நல்லதை நினைக்கிறவனே துரோகி என்றீங்க. துரோகி என்றா யார் ஐயா? அதை சொல்லுங்க முதல். மாறுங்கள், தேசியம் கதைக்கிறீங்கள், தலைவற்ற படத்தை போடுறீங்கள், மாவீரற்ற படத்தை போடுறீங்கள், தமிழ்ல படத்தை போடுறீங்க, வந்தா பட்டப்பட்ட தூசணங்கள்லாம் கதைக்கிறீங்கள் இந்த இணையதளங்கள்ல. இந்த டிக்டாக் தளங்களுக்கு போய் பாருங்க. இதாயா சமூகம், இதான் தேசியம். 2009 முற்பாடு தேசிய தலைவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருந்த தலைவராக இருந்த காலப்பகுதியில அந்த விடுதலை புலிகளை ஒழுக்கமா தான் வளர்த்தவர். அந்த இயக்கத்தில் இருந்தவரும் ஒழுக்கமா தான் வளர்ந்தார். 2009 பிறகு ஒழுக்கமும் இல்லை அந்த விடுதலை. ஆனா விடுதலை போராட்டத்துல, உண்மையா விடுதலை போராட்டத்தில் இருந்தவர்கள் ஒழுக்கம் இருக்கு. ஆனால் அவர்கள் இன்றைக்கு அவர் தேசியம் கதைக்கிறே இல்லை, அவர்கள் தேசியவாதிகள் சொல்வதும் இல்லை. இப்போ போராளிகள் அவர்கள் ஏதோ இருக்கும் காலத்துல நாங்கள் இருக்கும் காலத்துல நிம்மதியா குடும்பத்தோட இருந்துட்டு போனாங்க, நன்று என்ற மாதிரி வாழணும். இந்த தங்களை உண்மையில் தூக்கி பிழைக்கிற குரூப் இருக்கெல்லாம் அவர்கள்லாம் கொக்கரிச்சு நாட்டை அசௌகரியம் செய்து வருகின்றார்கள். தயவு செய்து அது எல்லாத்தையும் விட்டு போட்டு மக்களுக்கு நல்லதை விதையுங்க, நல்லதை சொல்லிக் கொடுங்க என கேட்டுக்கொண்டு விடைபெறுங்க.